இது சர்டிஃபிகேட் வாங்குறவங்களுடைய சார்பாகவும் நானும் ஒரு மாணவன் தான். இப்போ சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் பார்த்தேன், எல்லாருக்கும் மூத்தவன் நான். இப்போ சர்டிஃபிகேட் வாங்கினவங்கள நான் மூத்த குடிமகன், எனக்கு வயசு 65ங்க. சாதாரண ஸ்டாலின் கார்மெண்ட்டில் நான் பேட்டர்ன் மாஸ்டர், எங்கள் டிசைன்ஸுகளை நான் மேனுவலில் போட்டுட்டு இருந்தோம். அந்த நிர்வாகம் என்ன சொன்னாங்கன்னா, நீ கம்ப்யூட்டரில் போட முடியும்னா வேலை செய்ய, இல்லைன்னா வேலை நின்றுக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் கேடு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு கேட் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே போனேன். நீங்கள் வந்து பேசிக் தெரிஞ்சு பேசிக் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதுக்குள்ள என்ட்ராக முடியல, என்ட்ராக முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் சார்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வயசாகி போச்சுன்னு சொன்னேன். அதாவது சாதாரண நினச்சி பாருங்க, என் வயசு 65, இதுக்கு மேற்பட்டு கம்ப்யூட்டரில் எஜுகேஷனும் கிடையாது, 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ஒன்லி போகிறேன். 65 வயசு ஆச்சுங்க. அதுக்கப்புறம் மேற்பட்டு இதெல்லாம் வந்து செய்ய முடியுமா சார்ன்னு சொல்லி கேட்டாங்க. டவுட்டு தான் கேட்டேன், முடியுமான்னு கேட்டேன். உங்களால் நிச்சயமா முடியும், நான் உங்களை நிச்சயமா உருவாக்குறேன், நீங்க தைரியமா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அரசு அவர்கள் வந்து என்னை ஊக்குவிச்சு உள்ள கொண்டு வந்தார். 60 நாள் கரெக்டா சொல்லி கொடுத்தாருங்க. 60 நாள் முடிய நான் கேட ஆப்ரேட்டிங் பண்ண போய் கேட ஆப்ரேட் பண்ணி நான் வச்சிருந்தேன். இப்ப என்னால இதெல்லாம் செய்ய முடியும். சந்தேகப்படாம அடிப்படையா வந்து உள்ள வந்து சொல்லி கொடுத்தவருக்கு பேசிக் அப்படின்னா அடிப்படை, அதை உருவாக்கணும். இப்ப நான் வந்து என்னால முடியும், கம்ப்யூட்டர்ல என்னால நல்லா செய்ய முடியும், டிசைனிங் செய்ய முடியும், கேடு போட முடியும், அதை வந்து கட்டிங் வரைக்கும் கொண்டு போக முடியும். எல்லா நிறுவனமும் கம்ப்யூட்டரை செய்ய முடியும்னு சொன்னா ஆரம்பத்தில் எனக்கு உற்சாகம், எனக்கு சொல்லிக் கொடுத்த முறையும் தான் காரணம். அவரை பாராட்டும் வகையில் அவருடைய சமூக சேவை மற்றும் இந்த சேவைகள் மேலும் வளர்ந்து என்னை போல வயசானவங்க மட்டும் இல்லாம படிப்பறிவு இல்லாதவங்களையும் என்னால் உருவாக்க முடியும்னு சேர்த்து காட்டியிருக்காரு. உண்மையா